எல்லாருக்கும் வணக்கங்க. இலக்கியா ராஜ்குமார் யூடியூப் சேனலுக்கு எல்லாரையும் அன்போட வரவேற்கிறேன். இந்த பாரம்பரிய அரிசி இந்த யூடியூப் வீடியோஸ் போடுறதுனால, இந்த பாரம்பரிய அரிசி வீடியோஸ் போடுறதுனால எல்லாருக்கிட்டையும் கொஞ்சம் வரவேற்பு கிடைச்சிருக்கு. அதன் மூலயமா 2-3 பேர் சப்ஸ்கிரைபும் பண்ணியிருக்கீங்க. அதை ஆர்வமாகவும் பார்க்குறீங்க. ரொம்ப நன்றி. அவங்களுக்கு தான் ரொம்ப நன்றிங்க. தொடர்ந்து இதே மாதிரி ஆதரவு எனக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, சம்பா நெல் வகைகளை பத்தி நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? சம்பா நெல் வகைகள் நமக்கு தெரிஞ்சது என்ன? சீரக சம்பா மட்டும்தான். நமக்கு வந்து அதாவது எனக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஆனா நிறைய நிறைய பேருக்கு தெரிஞ்சவங்க கொஞ்சம் பேர் இருந்தாலும் தெரியாதவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்களுக்காக சம்பா நெல் வகைகளை பற்றி, சம்பா அரிசி எத்தனை சம்பா அரிசி எத்தனை வகைகள் இருக்குது, சம்பா நெல் வகைகளை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ நிறைய பேருக்கு நாட்டு சீரக சம்பா தான் தெரியும். இன்னைக்கு அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அதை பற்றின மருத்துவ குணங்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்குவோம். சரிங்களா? ஸோ நீங்கள் இதை பார்க்குறீங்கன்னா நிறைய பேருக்கு இது உபயோகப்படும். இது உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா, என்னோட வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. உங்களுக்கு என்னென்ன விருப்பமோ, உங்களுக்கு என்னென்ன அரிசி பற்றி தெரிஞ்சுக்கணும், இல்லை ஃபேக்ட்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணுமோ எனக்கு கமெண்ட்ஸில் போடுங்க. அந்த வீடியோஸை நான் போடுறேன். சரிங்களா? முதல்ல நம்ம பார்க்க போகிற சம்பா நெல் வகைகள் என்ன நெல் வகைனா, இலுப்பை பூ சம்பா அரிசி. சரிங்களா? இலுப்பை பூ சம்பா அரிசி. இந்த இலுப்பை பூ சம்பா அரிசி வந்து கஞ்சி வச்சு குடிக்கலாம், புட்டு செய்யலாம், தோசை செய்யலாம், செஞ்சு நம்ம பயன்படலாம். ஓகேங்களா? மற்றும் இந்த இலுப்பை பூ சம்பால என்னென்ன மருத்துவ குணம் இருக்கு அப்படின்னு பார்க்கணும்னா, இது வந்து மூட்டு பிரச்சனைகளுக்கு நமக்கு சரி செய்யுங்க. நமக்கு வந்து மூட்டு வலி, நின்னா உட்கார முடியாது, உட்கார்ந்தா எந்திரிக்க முடியாது அப்படின்றவங்களுக்கு வந்து இந்த பிரச்சனை இருக்கு. சரிங்களா? நிறைய பேருக்கு மூட்டு பிரச்சனை இருக்கு. இந்த மூட்டு பிரச்சனை இருக்கிறவங்க வந்து இலுப்பை பூ சம்பா அரிசியை நான் சொன்னேன் பார்த்தீங்களா, கஞ்சி வச்சு குடிக்கலாம், புட்டு செய்யலாம், தோசை செய்யலாம், அந்த மாதிரி கஞ்சி வச்சு குடிக்கலாம். அந்த மாதிரி வகைகளை நம்ம செஞ்சு சாப்பிட்டோம்னா மூட்டு பிரச்சனை இருக்காது. சரிங்களா? பேரலிசிஸ், ஓகேங்களா, வாதம் வந்தவங்களுக்கு இந்த இலுப்பை பூ சம்பா அரிசி ரொம்ப நல்லதாங்க. இதை சாப்பிட்டோம்னா அதை வாதம் வரதுக்கு தடுக்கும். சரிங்களா? அப்புறமா வந்துட்டு ப்ரீத்திங் ப்ராப்ளம்ஸ் இருக்கும்ல, மூச்சு இழுத்து விடுறது, இந்த மூச்சு பிரச்சனை இருக்கிறவங்களுக்குலாம் இந்த இலுப்பை பூ சம்பா அரிசி வந்து ரொம்ப உதவுது. சரிங்களா? அப்புறமா வந்துட்டு ஹீமோகுளோபின் லெவலை வந்துட்டு இது அதிகப்படுத்துது. சரிங்களா? ஹீமோகுளோபின் லெவலை வந்து இது அதிகப்படுத்துது. ஹீமோகுளோபின் லெவலை வந்து இந்த இலுப்பை பூ சம்பா அரிசி சாப்பிட்டா நமக்கு அதிகரிக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம பார்க்க போற அரிசி என்னன்னா, கல்லுண்டை சம்பா அரிசி. கல்லுண்டை பேரே புதுசா இருக்குல்ல. இந்த பேரெல்லாம் நானும் இப்பதான் கேள்விப்படுறேன். கல்லுண்டை சம்பா அரிசியோட உயர் மருத்துவ குணங்கள் என்னன்னு நம்ம பார்க்கலாம். கல்லுண்டை சம்பா அரிசியை சாப்பிட்டோம்னா நமக்கு வந்து தசை மண்டலம் ரொம்பவும் நல்லா, என்ன சொல்றது, தசை மண்டலம் ரொம்ப உறுதிப்படுத்துதுன்னு சொல்லலாம். நம்ம மசில்ஸ் எல்லாமே அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்குமா. கல்லுண்டை சம்பா அரிசியை சாப்பிட்டு பண்டைய கால மன்னர்களும் போர் வீரர்களும் குத்துச்சண்டை வீரர்களும் இந்த கல்லுண்டை சம்பா அரிசியை சாப்பிட்டு அவங்களோட தசை மண்டலத்தை உறுதியா வச்சுக்கிட்டாங்களாம். சரிங்களா? ஸோ இது வந்து இதய நோய், இந்த கல்லுண்டை சம்பா வந்து தசை மண்டலத்தை உறுதிப்படுத்துறத
உறுதியும் படுத்தும். அதே மாதிரி இதய நோய் உள்ளவர்கள், ஹார்ட் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, இதய நோய் உள்ளவர்கள் வந்துட்டு இந்த கல்லுண்டை சம்பா அரிசியை சாப்பிடலாம். அதுக்கப்புறமா வந்துட்டு மலச்சிக்கல் ப்ராப்ளம் இருக்குல்ல, மலச்சிக்கல் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, மோஷன் ப்ராப்ளம் இருக்கிறவங்க வந்துட்டு இந்த கல்லுண்டை சம்பா அரிசியை சாப்பிடலாம். அப்புறம் வந்து சர்க்கரை நோயாளிகளும் வந்துட்டு இந்த கல்லுண்டை சம்பா அரிசி வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ்க்கு வந்து முதன்மையா வச்சுட்டு இந்த கல்லுண்டை சம்பா அரிசி சாப்பிடலாம். ஸோ இது சாப்பிட்டா தசை மண்டலத்தை உறுதிப்படுத்துது. இதய நோயை வந்துட்டு வரதுக்கு தடுக்குது. இதய நோய் உள்ளவர்களும் இதை சாப்பிடலாம். ஓகேங்களா? அப்புறமா வந்துட்டு இந்த கல்லுண்டை சம்பா அரிசியை சாப்பிட்டா வந்துட்டு சர்க்கரை நோய் வர்றதையும் வந்துட்டு தடுக்குது. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்துட்டு கொட்டார சம்பா அரிசி. சரிங்களா? இந்த கொட்டார சம்பாவை சாப்பிட்டா நமக்கு என்ன பயன் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, மூளை வளர்ச்சியும் நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்குமா இந்த கொட்டார சம்பா அரிசியை சாப்பிட்டோம்னா. ஓகேங்களா? அப்புறம் வந்துட்டு நிறை மாத கர்ப்பிணிகளுக்கு வந்து இந்த அரிசியை கஞ்சி வச்சு கொடுப்பாங்க. கொட்டார சம்பா அரிசியை வந்து கஞ்சி வச்சு குடிச்சாங்கன்னா அவங்களுக்கு தாய்ப்பால் சுரக்கும் அப்படின்ட்டு மருத்துவ குணம் குறிப்பு சொல்லுது. ஓகேங்களா? அப்புறமா வந்துட்டு பருவமடைந்த பெண்களுக்கும் கொடுக்கலாம். இந்த அரிசி சாப்பிட்டா அவங்களுக்கும் உடல் வந்துட்டு நல்லா வலுவடையும் இந்த கொட்டார சம்பா அரிசியை சாப்பிட்டா. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்துட்டு கருடன் சம்பா. இந்த கருடன் சம்பா அரிசியை சாப்பிட்டோம்னா நமக்கு வந்து சிறுநீரக பிரச்சனை வராம நமக்கு காக்கும் இந்த கருடன் சம்பா. அப்புறமா வந்துட்டு இரத்த சோகை, அப்புறமா எலும்பை பலப்படுத்தும். இந்த கருடன் சம்பாவை சாப்பிட்டா எலும்பு பலப்படுத்தும். அப்புறமா வந்து சிறுநீரக பிரச்சனை வராது. யூரினரி இன்ஃபெக்ஷன், ஸோ யூரின் இன்ஃபெக்ஷன் சொல்லுவாங்கல்ல, அந்த யூரின் இன்ஃபெக்ஷனை வரதை தடுக்குங்க. அப்புறமா இந்த கருடன் சம்பாவை சாப்பிட்டா இது எனது எலும்பை ஸ்ட்ராங்காக வச்சுக்கும். ஓகேங்களா? மற்றும் இரத்த சோகைன்னு சொல்றாங்களே, இந்த கருடன் சம்பா அரிசியும் இரத்த சோகை அப்படின்ற அந்த இரத்த சோகை ஹீமோகுளோபின் லெவல் அதையும் இரத்த சோகையை வந்துட்டு சரிப்படுத்தும். கொழுப்பு கட்டி நீங்கும். நம்ம சில பேருக்கு வந்து பார்த்துருப்போம் இல்லையா, நிறைய வந்துட்டு அங்கங்க சிறு சிறு கொழுப்பு கட்டிகள் வந்துட்டு இருக்கும். அந்த கொழுப்பு கட்டி நீக்கணும்னா கருடன் சம்பாவை சாப்பிட்டீங்கன்னா இந்த கொழுப்பு கட்டி எல்லாம் நீங்கி கரைஞ்சு போயிடும். சரிங்களா? கருடன் சம்பாவை சாப்பிட்டு சிறுநீரக பிரச்சனையை போக்கிக்கோங்க. இரத்த சோகை, எலும்பை பலப்படுத்தும், கொழுப்பு கட்டி நீங்கும். இதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா இந்த பிரச்சனையெல்லாம் வராது கருடன் சம்பாவை சாப்பிட்டீங்கன்னா. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்துட்டு மாப்பிள்ளை சம்பா. பேர்ல நம்ம முன்னோர்கள் கலக்கியிருக்காங்க பார்த்தீங்களா? பேர்ல கலக்கிட்டாங்க. இந்த அரிசிக்கு பேர் வைக்கிறதுலே சூப்பரா கலக்கிட்டாங்க. பேரை பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும் இது யாருக்கு கொடுக்கணும் அப்படின்ட்டு. ஆமாங்க, பேருக்கு ஏத்த மாதிரி ஆண்மை அதிகரிக்கும். ஓகேங்களா? ஆண்மையை அதிகரிக்கும். ஆண்களுக்கு உடல் வலுவா இருக்கும். இந்த மாப்பிள்ளை சம்பா பாத்தீங்கன்னா, அந்த காலத்துல பாத்தீங்கன்னா கல்யாணம் ஆக போறவங்களுக்கு வந்து மாப்பிள்ளை சம்பா அரிசியை வந்து செஞ்சு கொடுப்பாங்க. ஏன்னா அந்த நேரத்துல அவங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படின்ட்டு. அவங்கள மட்டும் மாப்பிள்ளை சம்பா சாப்பிடணும்னு இல்லை, எல்லா வயதினரும் வந்துட்டு மாப்பிள்ளை சம்பா வந்து சாப்பிடலாம். இதுல வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், இந்த சர்க்கரை நோய் போகிறது, எல்லா குணங்களும் இந்த மாப்பிள்ளை சம்பாவுக்கும் இருக்கு. சரிங்களா? குறிப்பா வந்துட்டு மெயின் ப்ரிஃபரன்ஸ் வந்து அந்த காலத்துல வந்துட்டு என்னன்னா, கல்யாணம் ஆக போறவங்களுக்கு செஞ்சு கொடுக்கறது இந்த மாப்பிள்ளை சம்பா. இப்பவும் இன்டீரியர் சவுத் சைட்லலாம் வந்துட்டு இந்த மாப்பிள்ளை சம்பாவை கொடுக்குறாங்க தான். ஆனா சென்னையில தான் ரொம்ப ரேர். இப்பவும் கொடுக்குறாங்க. நிறைய பேர் இந்த அரிசி வகைகள் இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற வந்து மிளகு சம்பா. மிளகு சம்பால உள்ள செலினியம் பெருங்குடல் மற்றும் குடல் புற்றுநோயை தடுக்க உதவுதான் இந்த மிளகு சம்பா அரிசி. சரிங்களா?
இதில் உள்ள செலினியம் என்ற பெருங்குடல் மற்றும் குடல் புற்றுநோயை தடுக்க உதவுது இந்த மிளகு சம்பா அரிசி. அப்புறமா வந்துட்டு பிரஸ்ட் கேன்சரால நிறைய பெண்மணிகள் வந்துட்டு அவதிப்படுறாங்க. இந்த கேன்சர்ன்ற நோய் இப்போ நமக்கு வந்து ஏதாவது நமக்கு வெளி உணவு புற உணவுகள் சாப்பிட்டோம்னா நம்ம நோய் எதிர்ப்பு சக்தி நம்ம இம்யூன் சிஸ்டம் வந்துட்டு அது கூட போராடி வந்து நம்ம உடம்பு நம்ம இடத்துல ஏதோ ஒரு எதிரி வந்திருக்கான்ட்டு போராடி நம்ம இம்யூன் சிஸ்டம் ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா நமக்கு நோய் வராம தடுக்கும். ஆனா நம்ம செல்ஸே மியூட்டேட் ஆகி நமக்கு உள்ள பிரஸ்ட் கேன்சர் வந்து அது கொஞ்சம் கஷ்டம்தான். அதனால வந்துட்டு அந்த காலத்துலாம் பார்த்தீங்கன்னா கேன்சருங்கிற நோயே வராம வாழ்ந்தாங்கன்னா இந்த பல பாரம்பரிய அரிசிகளை சாப்பிட்டா ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கு, கேன்சர் நோயை தடுக்கும் அப்படின்னு நிறைய இன்ஃபர்மேஷன் வருது. அதனாலதான் இந்த பெரும் நோயை கேன்சருங்கிற பெரும் நோயை வராம அந்த காலத்தை தடுத்திருக்காங்க. நம்ம சாப்பிட்ட அரிசியே வந்துட்டு நம்ம எல்லா வகையான நோய்களையும் தடுத்திருக்கு. இது சத்தியம். ஸோ இப்பவும் நம்ம வந்து காசு பணம் பார்க்காம எல்லா அரிசியும் வாங்கி சாப்பிட்டு நம்ம பாரம்பரியத்தை நம்ம தான் மேலே கொண்டு வரணும். தயவு செய்து உதவி செய்யுங்க. இப்போ நம்ம பார்க்க போறது வந்துட்டு இன்னொன்னுங்க. இந்த மிளகு சம்பாவை சாப்பிட்டோம்னா மற்றும் கொலஸ்ட்ராலை குறைக்கும், பெருங்குடலும் குடல் புற்றுநோயை வர தடுக்கும், மார்பக புற்றுநோயை வர தடுக்கும், கொலஸ்ட்ராலும் குறையும் இந்த மிளகு சம்பாவை சாப்பிட்டோம்னா. சரிங்களா? அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து சிவன் சம்பா. இந்த சிவன் சம்பா அரிசி வந்து எல்லா வயசுக்காரங்களும் இந்த சிவன் சம்பா அரிசியை வந்து சாப்பிடலாங்க. சரிங்களா? சாதாரண அரிசிக்கு பதிலாக இந்த சிவன் சம்பா அரிசியை சாப்பிட்டோம்னா எல்லாருக்குமே ஏற்றுக்கும். ஓகேங்களா? சைவம் சாப்பிட்றவங்களுக்கும் அசைவம் சாப்பிட்றவங்களுக்கும் 2 பேருக்கும் ஏற்றது இந்த சிவன் சம்பா. சரிங்களா? நெக்ஸ்ட் பார்க்க போறது வந்து வார்டன் சம்பா. இந்த வார்டன் சம்பா வந்து மஞ்சள் காமால பேதி உள்ளவங்களுக்கு இந்த வார்டன் சம்பா வந்து ரொம்ப உதவும், சரிப்படுத்தும். வார்டன் சம்பாங்கிறது மஞ்சள் காமாலை பேதி வந்தவங்களுக்கு வார்டன் சம்பா அரிசி கஞ்சி வச்சு கொடுத்தோம்னா இது மஞ்சள் காமாலை பேதி குணமாகும். மற்றபடி அதை வந்து இட்லி புட்டு அரிசி எல்லாத்தையுமே அந்த வகை அரிசி அப்படியே செஞ்சு சாப்பிடலாம். குழந்தைங்களுக்கு அந்த காலத்துலலாம் வந்து குழந்தைங்களுக்கு முதல் அரிசியை கொடுத்தது வார்டன் சம்பாவை தான் கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? கடைசியா வந்து நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது என்னது? நாட்டு சீரக சம்பா. இந்த நாட்டு சீரக சம்பா அரிசி நான் சொல்லவே தேவையில்லை. எல்லாருமே வந்துட்டு பிரியாணியில பார்த்துருப்பீங்க இந்த நாட்டு சீரக சம்பா அரிசியை. இது வந்து ஹைப்பர் தைராய்டிசம் அப்படிங்கிற தைராய்டு உள்ளவங்க வந்து இந்த நாட்டு சீரக சம்பாவை சாப்பிடலாம். சரிங்களா? இப்போ நான் சொல்றது என்ன, நிறைய வந்துட்டு இந்த சம்பா வகைகள்ல வந்துட்டு நமக்கு நிறைய தெரியாது. சரிங்களா? இவ்வளோ சம்பா நெல் வகைகள் இருக்குதுன்ட்டு எனக்கும் இப்போதான் தெரியும். இது வந்து நிறைய பேருக்கு வந்து நான் நிறைய பேருக்கு தெரியப்படுத்தணும்னு ஆசைப்படுறேன். இந்த சம்பா நெல் வகைகளை சாப்பிட்டு இவ்வளோ மருத்துவ குணங்களும் நீங்களும் பெறணும். சரிங்களா? இது 4 பேருக்கு ஷேர் பண்ணணும்.